நிறைய மக்கள் அவர்களுடைய கோரிக்கையை விஜய் முதலமைச்சருக்கு சொல்வார்கள். ஆனால் நான் ஏதாவது நல்ல விஷயங்கள் கோரிக்கைகள் சொல்ல வேண்டுமென்றால் தமிழக அரசு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, தமிழக அரசு சொன்னாலே அதில் வேலை செய்பவர்கள் அனைத்து அமைச்சர்கள், அப்புறம் விஜய் முதலமைச்சர், ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து தான் தமிழக அரசு. தனி மனிதன் ஒருவரால் எல்லாமே செஞ்சிட முடியாது. ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற விஜய் முதலமைச்சர் மற்றும் குழு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மக்களுக்கு, தமிழக அரசுக்கு நல்லது செய்ய முடியும். அதனால் நான் எப்போவுமே பொதுவாக தான் நான் பேசுவேன். தமிழக அரசு அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் தான் எல்லா மக்களும் இருக்காங்க, டீம் ஒர்க். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நிறைய நியூஸில் நிறைய சொல்கிறது என்னென்னா, முதலமைச்சர் விஜய் இந்த நன்மைகள் செய்தார், அந்த நன்மைகள் செய்தார் அப்படி சொல்கிறாங்க. அதில் என்ன திருத்தம் நான் சொல்கிறேன்னா, என்ன திருத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, முதலமைச்சர் விஜய் அப்படி சொல்கிறத திருத்தி விஜய் முதலமைச்சர் அப்படி சொல்லணும். எதுக்கு அப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு மனிதனுக்கு தான் மரியாதை, பதவிக்கு அடுத்தது மரியாதை, அது சொல்லணும். அப்புறம் மற்றும் குழு, டீம். இப்போ ஃபுல் ஃபார்மாக சொல்கிறேன். விஜய் முதலமைச்சர் மற்றும் குழுக்கள் மக்களுக்கு நன்மைகளை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுதான் ஒரு ரைட்டான சென்டென்சஸ். இதை நிறைய மீடியாக்கள் இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். இது என்னுடைய சரியான கருத்து. ஓகே, பாய்.